அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அண்மைச் செய்தி. திமுக ஆட்சிக்கு எதிரான கூட்டத்திற்கு தீனி போட ஆரம்பித்திருக்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனுக்கு முரசொலி கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் அந்த கட்சியுடைய 3 நாள் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் நேற்றைய தினம் பேசும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை பேசினார். குறிப்பாக தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்கிறதா, இங்கு யாரும் போராட்டம் செய்யக்கூடாதா என்ற தோணியில் அவர் பேசியிருந்தார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு குறித்து பல்வேறு இடங்களில் அவர் கருத்து தெரிவித்தது என்பது கடுமையாக விமர்சனம் உள்ளானது. குறிப்பாக அவர் பெரியார் குறித்து பேசியதும், பெரியாருடைய கொள்கைகளை திராவிட கட்சிகள் யாரும் பின்பற்றவில்லை என்று அவர் பேசியதும், இந்தியாவிலே தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றும் அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் அவசர நிலை பிரகடனமா என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் கடந்த 9 ஆண்டுகளாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பயணித்து வருகிறது. நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலும், அதே போல 2021 சட்டமன்ற தேர்தல், ஏற்கனவே நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவுடன் கடந்த 9 ஆண்டுகளாக கூட்டணி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் ஆட்சிக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தற்போது கடுமையான விமர்சனங்களை செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது முரசொலியில் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை வெளியிருந்திருக்கிறது. அந்த கட்டுரையின் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் பாலகிருஷ்ணன் விழுப்புரத்தில் பேசிய பேச்சு தோழமைக்கான இலக்கணம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டு அவரே பேசுகிறார். அவசர நிலை என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாதா என்றும் கேள்வி கேட்டிருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சரை எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் விழுப்புரத்தில் எதற்காக வீதியில் நின்று போய் இப்படி கேட்க வேண்டும் என்றும் முரசொலியில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் நட்போடும் எந்த நேரத்திலும் தோழமையுடன் பொது இடங்களில் அனைத்து மதிப்பு அளித்தும் உரிய வகையில் அனைத்திற்கும் மதிப்பளிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எப்போதும் சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் கேபிக்கு இருக்கலாம். ஆனால் தோழமை கட்சிகளிடமிருந்து சிறு விண்ணப்பம் வந்தாலும் அதற்கு உரிய மதிப்பளிக்கும் இயக்கமாக திமுக இருக்கிறது என்பதை தோழர்கள் உணர்வார்கள் என்றும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தப்படவில்லை என்றால் தொடர்ச்சியாக நீங்கள் தீக்கதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களை எப்படி நீங்கள் பட்டியலிட்டீர்கள் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு சிலர் அந்த ட்ரெண்ட் உருவாக துடிக்கிறார்கள். எனவே அதன் பெயரால் பெரிய குழப்பம் ஏற்படுத்த பார்க்கிறார் என்றும் அவர்களுக்கு சேர்த்து எதற்காக வக்கீலாக கேபி மாறுகிறார் என்றும் அந்த முரசொலியில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எதற்காக அப்படி ஒரு எண்ணம் வந்தது என்றும் அவர் கேள்வியில் தொடர்ச்சியாக கேட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் பட்டியலின அடக்குமுறைக்கு அதிகமாக உள்ளது என்றும் ஆவண கொலைகள் அதிகமாக நடக்கிறது என்றும் பெரியாரின் கொள்கையில் திராவிட இயக்க ஆட்சியில் நீர்த்து போய்விட்டது என்றும் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் போலீஸ் துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது. இப்படி பொத்தாம் பொதுவாக வாய்க்கு வந்ததை பாலகிருஷ்ணன் சொல்வதையெல்லாம் கிடைக்கும் முக்கியத்துவம் என்பது அந்த குற்றச்சாட்டுக்கான அழுத்தம் இல்லை, கூட்டணி இருப்பதால் கிடைக்கும் வெளிச்சங்கள் மட்டுமே என்று மிகவும் அழுத்தமாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதற்கு திமுக சார்பில் வரிக்கு வரி பதிலளிப்பது இல்லை, விமர்சிப்பதற்கான உரிமை அவரிடத்தில் இருக்கிறது என்றும் அப்படி பதிலளிக்காமல் இருப்பதையே பலவீனமாக நினைத்திருக்கிறார்கள் போலும் என்றும் கேபிக்கு கடுமையாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் இறுதியாக எதிர்கட்சிகளாக நடந்து கொண்டு எடுத்துக்கொண்டு பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் மீடியாவின் மூலமாக ஏற்படுத்தும் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கும் தோழமைக்கான இலக்கணம் அல்ல என்றும் தோழமைகளை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பதை வருத்தம் அளிக்கிறது என்றும் விழுப்புரம் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன்
வெளிச்ச விதைகள் விதைக்கவில்லை என்றும் தற்போது முரசொலியில் கண்டன அறிக்கை பாலகிருஷ்ணனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.